பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அலன் பிரைட் பிராங்க்லின் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம். தேவ செய்தி கேட்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வருவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர் போதனையிலே தேவனுடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை, ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது எவ்வாறு தேவன் இந்த உலகத்தை படைத்தாரோ வார்த்தையினாலே, அதை போல கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாய் நீங்க மாறி அவருடைய வார்த்தையை வேத வசனங்களை எடுத்து நீங்கள் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உருவாக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் வார்த்தை. ஒன்றுமில்லாத இதிலிருந்து இந்த உலகத்தையே உருவாக்கின வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உருவாக்கும். அது உங்களை செழிப்புக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக, சமாதானத்துக்குள்ளாக நடத்தும். அதனால்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் மிக மிக தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, வார்த்தையும் தேவனும் ஒன்று, வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. அன்றைக்கு தேவன் எதை செய்தாரோ அதையே அவருடைய வார்த்தையை எடுத்து நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த காரியம் வாய்க்க செய்யும். அதனாலே தேவனும் வார்த்தையும் ஒன்றாய் இருப்பதனாலே தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு ஒரு புதிய உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே பிரச்சனையா, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க, பிரச்சனைகள் நீங்கும். புரியுங்களா? வியாதியா, தேவனுடைய வார்த்தையை, யெகோவா ரஃபா, என் பரிகாரி, தேவனே நீர் என் பரிகாரி என்று அந்த வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. வார்த்தையை விசுவாசிங்க, அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க. புரியுங்களா? என கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 430 அடிமையாக இருந்து வனாந்திரத்திலே கானான் தேசத்தை நோக்கி வந்த பொழுது அவர் சொன்னார், நானே உங்கள் பரிகாரி என்று கர்த்தர் சொன்னார். பரிகாரி என்றால் பரம வைத்தியர். இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்று மாறாத நம்முடைய ஆண்டவர் அதே பரிகாரியாக நமக்கு இருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனத்தை எடுத்து வாழ்க்கையில பயன்படுத்துங்க. யெகோவா ரஃபா, என் பரிகாரி என்று நீங்க பயன்படுத்துங்க. யெகோவா ரோஹி, தேவனே நீர் என் வழிகாட்டி. யெகோவா ரோகியாக என் வாழ்க்கையில நீ இருப்பதற்காய், நீர் என் வழிகாட்டியாய் இருப்பதற்காய் நான் வாழ்க்கையில தப்பி போக மாட்டேன், தவறி போய்விட மாட்டேன். காரணம் நீரே என் வழிகாட்டியாக இருக்கிறீர், நீரே என் கலங்கரை விளக்கமாக இருக்கிறீர் என்று நீங்க சொல்கின்ற பொழுது, யெகோவா ரோஹி என்று நீங்க சொல்கின்ற பொழுது உங்களை அவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல எபனேசர், தேவனே எனக்கு நீர் உதவி செய்கிறவர். இது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். அதனால்தான் எபனேசர் என்று அவரை நாம் சொல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து எபினேசரே, எபினேசரே, எனக்கு உதவி செய்கிறவரே என்று நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க. உதவிகளை கர்த்தர் வழி வாசல்களை திறந்து ஜனங்கள் மத்தியிலே, ஜனங்கள் கண்களிலே, ஜாதிகள் கண்களிலே, ராஜாக்களின் கண்களிலே, உங்களை பார்க்கிற ஜனங்கள் கண்களிலே கர்த்தர் கிருபையை கொடுப்பார், உதவிகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே போல யெகோவா நிசி, எனக்கு ஜெயம் தருபவர். கர்த்தர் இந்த தேர்வில் நான் செல்கிறேன், எனக்கு யெகோவா நிசியாக இருக்கிறார், எனக்கு ஜெயம் தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேலை இன்டர்வியூக்கு செல்கிறேன், எனக்கு ஜெயம் தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த காரியத்துக்காக நான் செல்கிறேன், பிசினஸ் காரியத்திற்காக எனக்கு ஜெயம் தரக்கூடிய யெகோவா நிசியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை விட பாத்தீங்கன்னா எல்சடாய், என் தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலானவர். தாயை விட மேலானவர் யாரு? எல்சடாய். எல்சடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தாயை காட்டிலும் மேலானவர். இந்த உலகத்திலே தாய், புரியுங்களா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. ஒரு தாய் என தன் பிள்ளையை நேசிப்பாள். தனக்கு ஆகாரம் இல்லை என்றால், தான் பட்டினியாக இருந்தா கூட, என தான் மரித்தா கூட தன் பிள்ளை உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி தாய் என்ன செய்வார்? என பிள்ளைகளுக்காய் தன் ஜீவனை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். ஆனா ஒருவேளை அநேக
செய்தித்தாள்களிலே அதே போல நீங்க தொலைக்காட்சி செய்தியில் கேட்கலாம். ஒரு சில இடத்துல தாய் ஏன்னா தவறாக பிறந்த குழந்தைகளை என்ன செய்யறாங்க, குப்பையில தூக்கி வீசி எரிஞ்சு விட்டு போயிடுறாங்க. இல்ல குழந்தைகள் அதிகமா இருந்து குழந்தை பெற்றுட்டே இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை தத்தெடுக்க விட்டுடுறாங்க. ஆனால் அந்த தாய் கூட மறந்து போனாலும் எல்சடாயாக இருக்கிற நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நீங்க கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், போராட்டங்கள், ஐயா என்னை யார் தேற்றுவா, என் தாய் இருந்தா என்ன தேற்றுவாளே, நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எல்சடாயின் தேவன் உங்களை பார்த்து கரங்காய் நீட்டுகிறார். உன் தாயை காட்டில் நான் மேலானவர். ஹல்லேலூயா. தாயின் கற்பத்திலே உருவான முதல் உன்னை கண்ணின் கண்மணி போல பாதுகாக்க கூடியவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. செய்திக்கு முன்பதாக கூட ஏன்னா பார்த்தீங்கன்னா கர்த்தர் அருமையாக ஒரு கண்ணாடி கையில பட்டு காயப்பட்டு ரத்தம் வரும்படியாக இருந்தது. ஆனாலும் அந்த கண்ணாடி கையில பட்டு என்ன செய்தது, கைக்கு காயத்தை உண்டாதபடி கர்த்தர் அற்புதமாக என்னை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் கண்ணாடி இருந்தது. கட்டிலுக்கு அடியில் வைத்திருந்ததுனால பெட்டுக்கு அடியில திடீரென தூங்கி கொண்டிருக்கும் போது தவறி கீழே விழுந்துட்டேன். ஏன்னா சட்டை எதுவும் போடாதனால அந்த முழு கண்ணாடி மேல உளுந்து கூட கண்ணாடிகள் அத்தனை கீறி போனது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் நீளமுள்ள கண்ணாடிங்க. ஆனால் சரீரத்தில் பேர்பாடியாக இருந்ததுனால இருந்தாலும் ஒரு கண்ணாடி துகள் கூட என் சரீரத்தில் வயிற்றிலேயோ நெஞ்சிலேயோ தலையிலோ கையில குத்தாதபடி காலில் குத்தாதபடி கர்த்தர் கிருபையை பாதுகாத்தார். அதனாலே தாயை காட்டிலும் மேலானவர். ஹல்லேலூயா. அருமையாய் நம்மை பாதுகாக்கக்கூடியவர், கண்ணின் கண்மணி போல பாதுகாக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் இம்மானுவேலர். இம்மானுவேலர் என்றால் என்னை விட்டு விலகாதவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறாருங்க. உலகம் 1000 பேசட்டும், மனிதர்கள் 1000 பேசட்டும், உற்றார் உறவினர்கள் உங்களை 1000 பேசட்டும், என இம்மானுவேலர் என்னை விட்டு விலகாத இயேசு எங்கே நீங்க சென்றாலும் பயணங்கள் செய்தாலும் பஸ் பயணமோ விமான பயணமோ ட்ரெயின் பயணமோ சைக்கிள் பயணமோ மோட்டார் பைக் பயணமோ எது சென்றாலும் விபத்துகள் நம் அறியாத நேரத்தில் நிகழ்ந்துவிடும். நாம் சரியாக சென்றாலும் நமக்கு எதிராக வரக்கூடியவர்கள் அவர் குடித்தோ இல்ல தாறுமாறாகோ இல்ல லாரி டயரு கரண்டு ஓடியோ பஸ் ஸ்பீடா நம்முடைய வாகனத்தில் மோதாதபடி நம்மை விட்டு விலகாதவர் இம்மானுவேலர் எப்பொழுது உங்களோடு கூட இருப்பாருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில பிரச்சனையா, போராட்டமா, வியாதியா, கண்ணீரா, கவலையா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை விட்டு விலகாதவர், என் பரிகாரி, என் வழிகாட்டி, எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு ஜெயம் தருகிறவர், என் தாயை விட மேலானவர், என்னை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு உற்சாகம் உண்டாகிறது. தேவனுடைய அன்பை நினைத்து, அவருடைய இரக்கத்தை நினைத்து, கிருபையை நினைத்து. ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் வாயில் உள்ளது என்னது? அற்புதம் உள்ளது. அற்புதமான தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது அன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையினாலே சகலவற்றையும் உண்டாக்கினார். அப்படி உண்டாக்குன அந்த தேவன் ஹல்லேலூயா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் உங்கள் வாயில் இருக்கிறது. யாருடைய வார்த்தையை? தேவனுடைய வார்த்தையை, வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது உங்க வாழ்க்கையிலே பயம், வறுமை, வியாதி, கவலை, கண்ணீர் எல்லாவற்றிலிருந்து நீங்க ஜெயத்தை பெறலாம், விடுதலை பெறலாம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் வார்த்தை வடிவிலே இருக்கிறார். இயேசு வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை மரியாள் வயிற்றிலே கர்ப்பம் தரித்தது போல அந்த வார்த்தை தேவனும் வார்த்தையும் ஒன்று. அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது தேவனே பேசுவதற்கு சமமாய் இருக்கிறது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு தேசத்தினுடைய அம்பாசிடர் இருப்பாரு, அந்த தேசத்தினுடைய சேனாதிபதி இருப்பார் பாருங்க. அவர் என்ன செய்வாரு? அந்த தேசத்தின் குரலாய் இருப்பாரு. அப்ப அவர் சொல்லிட்டாருன்னா அந்த தேசமே சொன்னதாக அர்த்தம். அவருடைய வார்த்தை அந்த இந்தியாவினுடைய அம்பாசிடர் சிங்கப்பூர்ல இருக்காருன்னா அவர் சொன்னார்னா இந்தியா சொன்னது மாதிரியே இந்திய அரசாங்கம் சொன்னதுக்கு அர்த்தம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைய நீங்க பேசினா அது தேவனே சொன்னதற்கு அர்த்தமாயிருக்கிறது.
அப்ப தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில் வைக்கின்ற பொழுது தேவன் எதை பேசி அற்புதம் நடந்ததோ அதே அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும். ஹல்லேலூயா. அப்ப அற்புதம் இருக்கிறது, மிக சமீபமாக உங்கள் வாயிலே இருக்கிறது, வார்த்தையிலே இருக்கிறது, உதடிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையும் தேவனும் ஒன்று என்று என யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. வார்த்தை பேசி பேசி பாருங்க. அதனால தான் என்னுடைய சாட்சி அடிக்கடி சொல்வேன். என்னை கர்த்தர் சிங்கப்பூர் தேசத்திற்கு அழைத்து கொண்டு செல்வார் விமானத்தில் சொல்லி சொல்லி அதை வார்த்தையை அறிக்கையிட்டு கர்த்தரை கொண்டு வந்தார் சிங்கப்பூர் தேசத்திற்கு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எதை செய்ய முடியுமோ அதை அவருடைய வார்த்தை செய்யும். தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அதனால்தான் எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவனும் வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஒன்று, உருவாக்கும் வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. மூன்றாவது, வழிகாட்டக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. நான்காவது, பாதுகாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த உருவாக்கும் வார்த்தை எடுத்து உங்க வாழ்க்கையில வெறுமையா, வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் இருக்கிறதா, இதை எடுத்து பயன்படுத்துங்க. உலகம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் நன்றாக படிப்பேன், பெரிய சயின்டிஸ்டா வருவேன், இன்ஜினியராக வருவேன், கலெக்டராக வருவேன் என்று சொல்லி, ஊழியக்காரனாக வருவேன் என்று சொல்லி நீங்க வார்த்தையினாலே சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும், இந்த உலகம் எப்படிப்பட்டதாக என உண்டாக்கப்பட்டது பாருங்க. சூரியனை ஆண்டவர் படைத்திருக்கிறார், சந்திரனை படைத்திருக்கிறார். இந்த சூரியனை, பூமியை அந்த சூரியனுக்குள்ள வைத்து விடலாமா? பூமி உருண்டை வடிவில் இருக்கிறது, பூகோளங்கள்லாம் உருண்டை வடிவில் இருக்கிறது. சூரியனுக்குள்ள 110 பூமி பூகோளத்தை உள்ள வைத்து விடலாமா? புரியுங்களா? சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க, அந்த ஒளி என்பது 1,85,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 1,85,000 கிலோமீட்டர் அந்த வெளிச்சம் பயணம் செய்கிறதா. புரியுங்களா? அது மட்டுமல்ல, சூரியனில் இருந்து பூமிக்கு அந்த வெளிச்சம் நமக்கு விலைக்கு கிடைப்பதற்கு 8 நிமிடம் ஆகிறதா. 8 நிமிடத்துல ஒரு செகண்டுக்கு 1,85,000 என கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த பூமியை என்ன செய்கிறது, சூரிய ஒளி அடைகிறது என்றால் தேவன் எவ்வளவு அருமையாக பக்கத்தில் படைத்திருந்தா சூரியன் பூமி பஸ்பமாய் போயிடும். ஏன்னா தூரத்தில் வச்சிருந்தா எல்லாம் அண்டார்டிகா மாதிரி ஐஸா போயிடும். சரியான இடத்துல வைத்து அதை சரியான பாதையில் ஓட செய்கிறாரு. சரியாக இரவும் பகலும் ரெஸ்ட் வேணும், ஓய்வு வேண்டும், பகலில் உழைக்க வேண்டும் என்பதற்காக சூரியனை சந்திரனை மறைத்து பகலும் இரவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படியாக இந்த அருமையான ஆண்டவர் உலகத்தை படைத்திருக்கிறார் என்றால் வார்த்தையின் மூலமாக எப்படி சூரியன் உண்டாக கடவுது என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே வார்த்தை தான் நீங்க எடுத்து உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில உருவாகாம இருக்கிறது, எந்த பகுதியில நீ விரும்புறீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை மூலம் ஒரு புதிய உலகத்தை நீங்க உங்க வாழ்க்கையில் உண்டாக்கலாம். தேவனுடைய வார்த்தையில பாருங்க, நீ ஒரு ஆளு தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுறீங்கன்னா உங்க வீட்டில் இருக்க எல்லாருமே, முழு குடும்பமுமே தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுறீங்க, எப்படி இருக்கும்? உங்க குடும்பம் பரலோகத்தை போல இருக்குங்க. அங்க சண்டைக்கோ சச்சரவுக்கோ குழப்பத்துக்கோ வறுமைக்கோ வேதனைக்கோ கண்ணீருக்கோ கவலைக்கோ அங்க இடம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது. பாருங்க, உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கிறதா? கணவன் மனைவி வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் தன் வாயை திறந்து ஒழுங்கின்மையாய் இருந்த அந்த உலகத்தை ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. சமுத்திரங்கள் ஒன்று கடவது என்று சொன்னாரு. தண்ணீர் அங்கங்க எல்லா இடத்துல இருந்தது. எல்லா தண்ணீரும் ஒன்று சேர்ந்து சமுத்திரமாக மாறியது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் வார்த்தை திறந்து பேசிய பொழுது ஒழுங்கு இல்லாத காரியம் ஒழுங்காக மாறியது. தண்ணீர் எல்லா இடங்களிலும் இருந்தது.
கர்த்தர் பேசினார், சமுத்திரம் உண்டாக கடவதாக என்று சொல்லி தண்ணீரெல்லாம் ஒன்றிடத்தில் கூறி சமுத்திரமாக மாறியது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில தாறுமாறான வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க, ஒழுங்கான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. அதே போல தேவன் அவருடைய வார்த்தையை எடுத்து உச்சரித்த பொழுது வெறுமையாயிருந்த உலகத்திலே எல்லாம் உண்டானது. வெறுமையாயிருந்த அந்த உலகத்திலே ஒவ்வொன்றும் வார்த்தையினாலே சூரியன், சந்திரன், பூமி என தாவரங்கள் எல்லாமே வெறுமையாயிருந்த உலகம், எம்டி கோஷமாயிருந்த உலகத்துல கர்த்தர் வார்த்தை எடுத்து பயன்படுத்தி என்ன செய்தாரு? வெறுமையை நிறைவாக ஆண்டவர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, பூமியில செடிகள், பல வகைகள் எல்லாமே என்ன செய்து உருவானது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்தது. இருள் பாருங்க, இருள் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரு, வெளிச்சம் உண்டானது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்கின்மை இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, அது ஒழுங்காக மாறும். புரியுங்களா? உங்க வாழ்க்கையில வெறுமை இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க, நிறைவு உண்டாகும். உங்க வாழ்க்கை இருளா இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க, வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப அது எங்க இருக்கிறது? நம்முடைய வாயில இருக்கிறது. அற்புதம் எங்கே இருக்கிறது? புரியுங்களா? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா வாழ்க்கை சூனியமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா கண்ணீரோட வாழ்க்கை, கவலையோடு வாழ்க்கை. அப்ப என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் அப்படின்னா அற்புதம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய வாயில் இருக்கிறது. அற்புதம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. அற்புதமான தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்க வாயில எடுத்து நீங்க பேசுகின்ற பொழுது மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 18:21 பார்க்கிறோம்ல. அதே போல பிரியப்படுகிறீர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாரும் மரணத்தை விரும்ப மாட்டாங்க, ஜீவனத்தை விரும்பாங்க. அப்ப உங்கள் அற்புதம் உங்கள் வாயில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேசி பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை மூலம் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருளுக்கோ, வெறுமைக்கோ, ஒழுங்கின்மைக்கோ இடம் கிடையாது இந்த உலகத்துல. என கர்த்தர் அப்படியாக படைத்தார். அப்ப அந்த தேவனும் வார்த்தையும் ஒன்று என்று பார்க்கிறோமே. அதே வார்த்தையை நீங்க எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் நீங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒழுங்கின்மை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க, அது சரியாக்கும். அது நினைத்த காரியத்தை ஏசாயா 55:11 பார்த்துமே, என்னுடைய வார்த்தை எப்படி வானத்தில் மழை பெய்து பூமியில விளைச்சலை உண்டு பண்ணி மற்றவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது, அதே போல என்னுடைய வார்த்தையும் நான் அனுப்பின காரியமாய் அந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டு திரும்பும் என்று சொன்னார். அப்ப தேவனுடைய வார்த்தை நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறும். ஹல்லேலூயா. இரண்டாவது, வெறுமை. கர்த்தர் என்னை நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் வெறுமை நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. அதே போல என் வாழ்க்கையில இருளாய் இருக்கிறது, தேவனே வெளிச்சமாய் இருக்கிறார் என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் உலகத்தில் வந்த எவனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியவர் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் உங்களையும் பிரகாசிக்க செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை இருளையும் ஒழுங்கினத்தையும் வெறுமையும் மாற்றுகிறது என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளை தாங்க நம்முடைய சம்மட்டி, நம்முடைய ஆயுதம், போராயுதம். இதை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வார்த்தை எவ்வளவு முக்கியம். வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு கேப்சூலாக வேத வசனத்தோடு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று வேத புத்தகத்தை வேத புத்தகம் நம்முடைய கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1500 வருடங்களாக 40 ஆசிரியர்கள் வெவ்வேறு காலகட்டங்களிலே பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை எவ்வளவாக நாம் நேசித்து வேதத்தை போதிக்க படிக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா, கர்த்தர் ஒழுங்கின்மை பார்த்து இருளை பார்த்து வெறுமை பார்த்து என்ன செய்யலாம் மனதில் அடக்கி வைத்துக் கொள்ளல ஆண்டவர். தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஐயோ என்ன பண்றது இப்படின்னு கர்த்தர் வாயை திறந்து பேசினார். ஹல்லேலூயா. வாயை திறந்து பேசின பொழுது சூழ்நிலைகள் மாறியது. அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருகிறதா, உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்தணுங்க. அக்காதான் வேத வசனத்தை நடத்தணும். வேதத்தை வாசியுங்கள் என்று
தொடர் போதனையாக பாஸ்டர் டாக்டர் ஷீலா உங்களுக்கு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை நேரத்தில் கர்த்தருடைய வேத வசனத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தணும், வார்த்தை எடுத்து பயன்படுத்தணும். தேவன் இருளா இருக்கின்ற ஒரு தலையை சொரிஞ்சிட்டு இருக்கல, உடனே வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஒழுங்கின்மை அந்த ஒழுங்காக எல்லாமே ஒரு இடத்துல சேர கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. வெறுமையா இருந்ததை கர்த்தர் வார்த்தையோடு பேசினார், நிறைவு உண்டானது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு தீர்மானம் எடுங்க, தேவனுடைய வார்த்தை எடுத்து நான் பேசுவேன், நிறைவின் வார்த்தை எடுத்து பேசுவேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். இன்றைக்கு உங்க சூழ்நிலை என வித்தியாசமா இருக்கிறதா, விரும்பினதாக இல்லையா, தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துகிற மாதிரி இல்லையா, தேவ சித்தத்தின்படி இல்லையா என கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க. தேவ வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றும். உங்கள் அற்புதம் உங்கள் உதடில், உங்கள் அற்புதம் உங்கள் வாயில். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று உருவாக்கும் வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது? உருவாக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. நீங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு என்ன செய்வாரு? கர்த்தர் நன்றாக தங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பேசிட்டே இருங்க. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவர் என்ன செய்வாரு? அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதனால ஒன்று தேவனுடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது? கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது. அதே வார்த்தையை நீங்க எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன கிரியேஷனை உருவாக்குவார், புதிய வாழ்க்கையை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. புதிய காரியங்கள் நடைபெறும். செய்வீங்களா? புதிய வாழ்க்கை விரும்புறவங்க, புதிய காரியத்தை விரும்புகிறவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? வல்லமை, ஜீவனும் வல்லமை இருக்கிறது, உருவாக்கும் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மார்க்கு 11வது அதிகாரம் வசனம் 23 இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது என்ன சொன்னாரு? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியாகும். இயேசு என்ன சொல்றாரு? இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. இதுதான் நான் கடந்த தொடரில் கூட சொன்னேன். ஏன்னா ஜப்பான் தேசத்துல அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு முன்னாடி பெரிய மலை இருந்ததுதான். காலையில சூரியன் பட்டாக அடிக்கின்ற பொழுது அந்த ஹோம்ல எல்லாம் மலையை மறைச்சுக்கிருமா. அவங்க அந்த டவுனுக்கு செல்கின்ற பொழுது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சுற்றி போகணுமா. அவங்க விசுவாசத்தோடு மார்க் 11:23 எடுத்து தேவனுடைய பிள்ளைகள் பேசினாங்க. அந்த ஹாஸ்டலுடைய வார்டன் ட்ரைனிங்காக அமெரிக்கா சென்று விட்டு 6 மாதம் கழிச்சு திரும்பி வர்றாரு. இப்பொழுது ஹாஸ்டலுக்கு முன்னாடி இருந்த மலையே காணாம போயிடுச்சான். அந்த ஜப்பான் அரசாங்கத்துக்கு லாஜிஸ்டிக், அவங்க சாலைகள் அமைப்பதற்கு அவங்களுக்கு என்ன உண்டானது? அவங்களுக்கு தேவைப்பட்டது கற்கள், இதெல்லாம் இந்த மலையை கரைச்சு போய் அங்க அந்த ரோடெல்லாம் பயங்கரம் போட்டு சமபூமியாக்கிட்டாங்க. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது. மலையை பார்த்து சாதாரண இயற்கையான மலையே பெயர்ந்து போகிறது என்றால், நீங்க உங்க வாழ்க்கையில என்னன்னாக்கா பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளும், வியாதியா அது ஒரு மலையாக உங்களுக்கு தெரிகிறது. ஏன்னா கடன் பிரச்சனையா அது பிசாசு கொண்டு வரக்கூடிய தடையாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவா பிசாசு கொண்டு வரக்கூடிய தடை மலையை போல் இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த மலையை நீக்கும்படியாக விரும்புகிறார். அதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிலிவர்ஸ் அத்தாரிட்டி உங்களுக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவன் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே, பாஸ்டரோ பிஷப்போ ரெவரண்டோ சொன்னபடி அல்ல, இவாஞ்சலிஸ்டோ சொன்னபடி அல்ல, அவன் வார்த்தை எடுத்து எவன் பயன்படுத்துகிறானோ அவன் சொன்னபடியே அந்த மலை நகர்ந்து போகும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனை குறித்து பேசுங்க. ஐயோ பிரச்சனை பார்த்து மலைத்து போய் நிற்காதீங்க. ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு கடன் பிரச்சனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட என்ன ஒரு சகோதரிக்கு பயங்கரமான கடன் பிரச்சனை. என்ன செய்வது, எதை செய்வது? ஐயோ இந்த சூழ்நிலை நான் மேற்கொள்ள முடியலையே, தற்கொலை பண்ணிக்கலாமா எல்லாம் சொன்ன பொழுது பாஸ்டர் ஷீலா உடனடியாக அவங்களுக்கு சென்று கவுன்சிலிங் கொடுத்து அந்த கடன் பிரச்சனை இருந்து வெளியே வருவதற்கு தேவன் எப்படியாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தர் எப்படியாக அன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எவ்வளவாக விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இன்றைக்கு அவங்க ஃப்ரீயாக மனதிலே தேவன் என் கடன் எல்லாம் அடைச்சிடுவார், கர்த்தர் இருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி உற்சாகத்தோடு இருக்கிறாங்க. எல்லா கவலைகள் கண்ணீர் எல்லாம் நீங்கி. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு மலைத்து போயிருந்தவங்க இன்றைக்கு இந்த மலையை தேவனுடைய வார்த்தை கர்த்தர் நீக்குவதற்கு வல்லமையா இருக்கிறாரு. அவர் வார்த்தை எடுத்து பயன்படுத்துவேன்,
கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக உயர்த்துவார். நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனாக மாறுவேன் என்று சொல்லும்படியாக அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இப்ப பிரச்சனையே பேசிட்டு இருந்தா பிரச்சனை பெரிதாகி கொண்டே போகும். ஐயா, பெரிய மலையை போல தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காயின்ஸ் இருக்கு $1. அதை எடுத்து உங்க கண்ணில் பக்கத்தில் வச்சீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா முழுவதும் பெரிய காயின்ஸ் மாதிரி தெரியும். அந்த காயின்ஸை தூரத்தில் வச்சு பாருங்க, மற்ற எல்லா பொருட்களும் தெரியும், இந்த காயின்ஸை சிறிசாக தெரியும். அதே போல உங்க வாழ்க்கையில பிரச்சனை பெருசா பார்க்காதீங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டில் உங்களுக்குள் இருக்கிற பெரியவரை பாருங்க. பெரியவரை பார்க்கின்ற பொழுது பிரச்சனை சிறிதாக மாறும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, ஆவியினால ஆகும் என்று சொன்னாரே அந்த அற்புத தேவனை நீங்க வைத்து வைங்க, வார்த்தையை வைங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் ஏன் தேவன் இந்த பிரச்சனை ஏன் தீர்க்கவில்லை என்று சொல்லாதீங்க. அதனால்தான் ரேமா கென்னத் கேகன் என்று சொன்னவர் ஒரு முறை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுவார் ஜெபத்தில். ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவருக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு குரங்கு வந்து சேட்டை பண்ணி கொண்டே இருந்தது. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையில் அவர் கேட்க முடியல. ஒரே டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஒரு என்ன பண்ணார், என்ன இப்படி ஆண்டவரே ஏன்னா குரங்கு அப்பால போ அப்படின்னு சொன்னார். ஒன்றும் ஆகல. ஆண்டவரே உன் வார்த்தையை கேட்கவில்லையே, என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது, எப்பா உனக்கு தான் நான் பிலிவர்ஸ் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சாத்தானை விரட்டு அப்பால போ என்று சொன்ன பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பால போ சாத்தானை என்று சொன்னாரு. அடுத்த நிமிடமே அந்த குரங்கு ஓடி போயிடுச்சான். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுத்து பயன்படுத்தணும். கர்த்தர் தான் உங்க வாழ்க்கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஐயோ மலையே, வியாதியே, பிரச்சனையே, இப்படி இருக்கிற மலைத்து போய் நிற்காதீங்க. பிரச்சனையே பேசிட்டு இருக்காதீங்க. பிரச்சனை எப்பொழுது ஐயோ எனக்கு வியாதி, பிரஷர் கூடுது, அது கூடுதுன்னு பேசாதீங்க. பிரச்சனைகளுக்கு பரிகாரி தேவனே என் பரிகாரி, யெகோவா ரஃபா என் பரிகாரி. பரிகாரி பரிகாரி என்று பேசி பாருங்க, எல்லாம் பிரஷரு சுகர் எல்லாம் குறைஞ்சிரும். ஐயோ ஐயோன்னு சொல்லினா குய்யோ போட வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் உங்க வாழ்க்கையிலே என்ன நீங்க கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் சம்பந்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் எடுத்து உச்சரிக்கின்ற பொழுது என மலைகளை பெயர்ந்து ஓடும்படி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொன்னாருங்க. ஏன்னா தேவன் சொன்னபடி இல்லை, அவன் சொன்னபடி இல்லை. அதாவது இந்த வார்த்தை யார் எடுத்து பயன்படுத்துகிறார்களோ அவன் சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்க இருக்கிறது என மார்க் 11:23 அவன் சொன்னபடியே அவனுக்காகும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக உயர்த்துவார். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். சிங்கப்பூர் தேசத்தில் ஆலயத்தை நாங்கள் ஸ்தாபிக்க ஏலிம் எழுப்புதல் திருசபை ஸ்தாபித்து கர்த்தர் எங்களை மேன்மையாக்குவார் என்று சொன்னோம். கர்த்தர் உயர்த்தினார். பிள்ளைகளை ஊழியத்தில் பயன்படுத்த சொன்னோம். கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவன் சொன்னபடி ஆகுங்க. இதாங்க தீர்வு. இத உங்களுக்கு மணக்கன் தெரியாது. சாத்தா அவங்க மணக்கனை குருடாகிட்டான். பிரச்சனை வர்றது வாயிலிருந்து ஐயோ பட்ட காலிலே படுது, தேவன் என்ன சோதிக்கிறாரு. ஹல்லேலூயா. யோபு மாதிரி சொல்லாதீங்க. யோபு என்ன சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு என்ன சொன்னாரு, யோபு 42வது வசனத்தை படிக்கணும். 1வது வசனத்தை படிச்சுட்டு 42 படிங்க. நான் அறிவில்லாமல் அழைப்பினேன். 40-42 படிங்க. நான் அறிவில்லாமல் அழைப்பினேன், என் வாயை பொத்திக் கொள்கிறேன். கர்த்தர் எடுக்க மாட்டார், அவர் கொடுக்கக்கூடியவர். அவர் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னார். சாத்தான் தான் திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். என் வாயை பொத்திக் கொள்கிறேன், அறிவில்லாமல் அழப்புகிறேன். வாயை பொத்தினால்தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் நீங்க என்ன மலைகளை பார்த்து பேசணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொன்னபடி ஆகும் என்று இயேசு மார்க் 11:23 சொன்னாரே, அதன்படியாக என் வாழ்க்கையில என்னென்ன மழை இருக்கிறது வருஷப்படுத்துங்க. என்ன வியாதியா, என்னென்ன வியாதி இருக்கு பயன்படுத்துங்க. என்ன யெகோவா ரஃபா என் பரிகாரி இயேசு, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் என்று பேசுங்க. பேச 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 என்னாகும், வியாதிகளை கர்த்தர் நீக்குவார். மருத்துவம் எடுங்க, மருத்துவம் வேணாம் சொல்லல, ஆனால் அதை காட்டிலும் என் தேவனுடைய வார்த்தையும் பயன்படுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க என்னன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா அது மட்டும் இல்ல, இயேசு என்ன சொன்னார் பாருங்க, பிரச்சனைகளை பார்த்து ஏன்னா நம்ம பேசுவதற்காகத்தான் வேதத்தை நம்ம கையில கொடுத்திருக்காரு. பிரச்சனைக்கு பதில் கொடுக்கக்கூடிய புத்தகம் தான் வேத புத்தகம். உங்களுக்கு பதில் எங்கே இருக்கிறது? பைபிளை படிங்க, சிஸ்டமேட்டிக்கா படிங்க. டெலிவிஷன்ல வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்றோம்.
கேளுங்க. அப்ப படிக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் பதில் அதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்க. உங்கள் மலைகள் உங்கள் வார்த்தையின் மூலம் அகலும். உங்கள் வாயிலே அற்புதம் இருக்கிறது. அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் மூலமாய் உங்க வாழ்க்கையை உருவாக்க முடியும். வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். தொடர் போதனையா இருப்பதனாலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வேதத்திற்காக நன்றி. வேதத்தை நான் விலை மதிக்க முடியாத ஒரு புத்தகமாக பார்க்கிறேன். ஏன்னால் வார்த்தையும் தேவனும் ஒன்றாக இருக்கிறது. நீரே வார்த்தையாக இருக்கிறேன். நீர் அந்த வார்த்தை வடிவிலே வேத புத்தகம் கொடுத்திருக்கிறேன். இதை நேசிப்பேன், படிப்பேன். பிரச்சனை வேலைகளில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றான வார்த்தையில் எடுத்து பயன்படுத்துவேன் என்று தீர்மானம் எடுக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. குடும்பங்களில் எல்லா இருக்கிற மலைகள் போல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியாக கட்டளையிடுகிறேன். அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பிலீவர்ஸ் அத்தாரிட்டி எடுத்து பயன்படுத்தட்டும். பிரச்சனைகள் மேற்கொள்ளட்டும். வெற்றி, வாழ்க்கை, சுகம், செழிப்பு உண்டாகட்டும். சாத்தான இயேசுவின் நாமத்தில் விரட்டட்டும். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுகிறேன். நீரே நிறைவா ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த தொடரில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆவலோடு காத்துக் கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.